1868 ஆண்டு சிங்கை வாழ் கடலில் முன்னோடி சித்திரக்கவி ஒருவர் முக்குளித்து முத்தெடுத்த மணியான கருத்துக்களை நாவில் தித்திக்கும் தமிழ் சொல்லெடுத்து 3 அடியில் சேர்த்திணைத்து தங்க நூலெடுத்து தொடுக்கப்பட்ட காலத்தால் அழியா புகழ் பெற்ற பாமாலை ஒன்று ஆடலும் பாடலுமாய் கலாமஞ்சரியோடு தமிழிசை பரப்பு மன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளது இன்று. இன்றைய இயல் இசை நாட்டிய நிகழ்வைக்கான ஜூம் செயலி வழி வருகை புரிந்திருக்கும் சிங்கத் தமிழ் பேசும் தங்கத் தமிழ் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி கலாமஞ்சரியின் சார்பாக வரவேற்கிறேன். On behalf of Kalamanjari, I warmly welcome everyone spending their precious Sunday evening by attending this event, Nanneri Thangam, an ancient Singapore Tamil literature program. நான் பிரியா, சுருக்கமாக மோகனப்பிரியா தனசேகரன், இன்றைய நிகழ்ச்சி நெறியாளர். We are extending our special welcome to our guest of honor, Honorable Minister Alvin Tan, Minister of State, Ministry of Culture, Community and Youth, Ministry for Trade and Industry, for making time amidst his busy schedule to attend Kalamanjari's Nanneri Thangam during this Tamil Language Festival 2020. கலாச்சார சமூக இளையர் அமைச்சு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சுவின் துணை அமைச்சர் ஆல்வின் டான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார். அவருக்கு நமது இதயம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குவோம். We warmly extend our special welcome to our beloved Tamil scholar, Dr. Professor S.P. Thinnappan. சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்துள்ள முனைவர் பேராசிரியர் சுப தின்னப்பன் ஐயா அவர்களுக்கு நமது இதயம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குவோம். நன்னெறி தங்கம் படைக்க போகலாம் வாங்க. A song from the book நன்னெறி தங்கம். நன்னெறி தங்கம் பாடல்களில் ஒன்று தமிழ் தாய் வாழ்த்தாக இப்பொழுது. A pair of nursery children, Vishala Alamelu and Varun Narayan from Nativity Church Kindergarten School are going to recite the bilingual explanation of the song in Tamil and English now. தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு இருமொழி விளக்கம் தரும் இருவர் நேட்டிவிட்டி சர்ச் கிண்டர்கார்டன் பள்ளியின் பாலர் வகுப்பு மாணவர்கள் விஷாலியா அலமேலு மற்றும் வருண் நாராயண். பிரியா, நீங்க பவர் பாயிண்ட் அன்ஷேர் பண்ணிருங்க. சொல்லுங்க. தமிழ் விளக்கம், ஆங்கில விளக்கம். Oh, you already there? Oh, I see. Okay. Correct. You're already inside. Don't need to worry. So now you can talk, and they can see you. Oh, okay. Hello, சொல்லுங்க. நன்றி தங்கங்களே. இப்ப அடுத்ததாக திருமதி தேனு பழனியப்பன் அவர்களின் பாடல் இதோ உங்களுக்காக. You know what you're doing. They can see you. அப்படியா? You can see them. விஜய், அந்த தமிழ் தாய் வாழ்த்து song 1 please. No. Okay. Yeah. Oh, that's திங்களோலவுகின்ற சிங்கப்பூர் வாழும் சங்கை வெள்ளைய பூவின் தங்கம் சற்புத்திர சிங்கமடி. You just leave it like, or they can hear her. Thank you Mrs. Thenu Palaniappan. அவங்களுக்கும் நம்மளோட கலாமஞ்சரி சார்பில் நன்றி சொல்லிக்கலாம். அடுத்தது let's welcome a bilingual writer, versatile speaker, renowned singer, editor of an online newspaper for 20 years, she who has immortal love for Tamil language and Tamil music, she who launched 4 albums, she who has written and released 7 books both in English and Tamil, she who celebrated her birthday recently by releasing a book written by self and making it available online for free for the community to read and benefit. She who is the founder of Kalamanjari, Madam Soundarnayaki Vairavan.
தமிழ் ஆங்கில இருமொழி எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், தமிழிசை பாடகர், தமிழ் மொழி மீதும் தமிழ் இசை மீதும் தீரா காதல் கொண்டவர், தமிழும் ஆங்கிலத்திலும் நூல் பல இயற்றியவர், தமிழிசை ஒளிவட்டுக்களை வெளியிட்டவர், மின்னிலக்க பத்திரிகை ஆசிரியர், அண்மையில் தன் பிறந்த நாள் அன்று தான் எழுதிய நூலை இணையம் வழி விழா நடத்தி வெளியிட்டு அந்நூலை அனைவரும் படித்து பயன்பெற இணையத்தில் இலவசமாக பதிவேற்றம் செய்தவர். நம் கலாமஞ்சரியின் நிறுவனர் திருமதி சவுந்தரநாயகி வைரவன் அவர்களை இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள். Nandri Priya. Nandri Priya. We welcome Mr. Alvin Tan, Minister of State, Dr. S.P. Thinappan, our guest speaker, and one and all present here. For the first time, Kalamanjari is participating in the Tamil Language Festival. We thank Tamil Language Council and its president, Mr. Manogaran Suppaya, for giving us this opportunity. In having presented shows like Aati Chudi, Madalai Pattu for preschoolers, and folk song dance program, and on other literary scholars like Thiruvalluvar, Bharadiyar, Bharadidasana, Muthu Tandavar. Now Kalamanjari is honored to present a show today based on the very first Tamil literature, Nannari Thangam Pattu. It's written during 1868, and we hope you all will enjoy the explanations of the songs, the original song, and dances for some songs and for some songs from the book. And I thank one and all who accepted our request to come and recite the poems. And I thank Priya for hosting the show, Vijay and Saras for all the others who cooperated with us and to make this show a successful one. I thank Dr. K. Sivaraj and all the musicians as well. I thank Dr. Alvin Tan once again for your valuable time and accepting our request to grace this occasion. We hope you will enjoy the show. Thank you, ma'am. Thank you for your golden warm welcome address. Without further ado, let's welcome our guest of honor, Minister of State, Honorable Alvin Tan from Ministry of Culture, Community and Youth, Ministry for Trade and Industry, for making time to attend Kalamanjari's Nannari Thangam during this Tamil Language Festival 2020. I am pleased to say that the registered address of Kalamanjari falls within your constituency, sir. Kalamanjari has been doing remarkable programs showcasing different facets of Singapore's Tamil culture, contributing to Singapore's Tamil literary works. Sir, as the saying goes, the most precious gift we can offer others is our presence. Your timely presence at present is our most precious present. Thank you for joining us via Zoom meeting today. Let's join our hands in Zoom to invite our guest of honor, Alvin Tan, Minister of State, Ministry of Culture, Community and Youth, and the Ministry for Trade and Industry, to share his valuable thoughts with us now. Nandri Priya, and also Nandri Sundara, and Dr. S. Thinappan also, and Vanakkam. I'm really happy to join you this evening for Nannari Thangam, which is, as Priya and Sundara mentioned, a new program organized by Kalamanjari as part of the Tamil Language Festival 2020. So, Inda Nigachil, Ungaloda, Galanda, Govatil, Yenaka, Magrichi. Now, Nannari Thangam, as has been mentioned, is based on the book Nannari Thangam Paatu, written by V. Narayana Sami Nayakar in 1868. And the poems in the book revolve around topics that we hold dear to us and values, such as respect for one's parents and teachers and other important virtues. And the Tamil Language Festival is part of the Tamil Language Council's efforts to encourage the use of the language in our daily lives. And our mother tongue languages give us a window to our cultural heritage while celebrating our multiculturalism, which is one of the hallmarks and the special sauce of Singapore and Singaporeans, our multicultural special sauce, as I call it. And now the traditions, practices, and rituals passed down from all of our forefathers and foremothers have shaped and been shaped by the interactions with other cultures. The Hindu culture, the Malay culture, the Muslim culture, Buddhist culture, Taoism culture, Chinese culture. That's what makes Singapore very unique, and that's what has been developed over time to make us uniquely Singapore.
And so we should continue to seek the richness and interest in our mother tongues, like Tamil, and our cultures from generation to generation. And while the Tamil Language Festival has been organized annually since 2007, this is, as all of us know, a first time that it's been fully virtual, and we have about 25 programs ranging from storytelling to dramas and musicals, available on Zoom, which we are on now, and Facebook, where we are streaming live to so many audiences. And this includes tonight's multidisciplinary musical performance with a poetry recital. Now, this digital format reflects the stark realities of what we are going through now, right? The COVID-19 pandemic. It's also proven to be a stern test for all of us, and not least our cultural practitioners that are here today. So I'm so happy that the cultural groups such as Kalamanjari has demonstrated innovativeness and resilience to present all of your stories and your works through these new and digital formats. And this will enable all Singaporeans and audiences from all around the world to enjoy the comfort and inspiration of our arts and heritage. Not just, as Priya mentioned, our community here in Moulmein Cane Hill, where I'm so proud that Kalamanjari is part of. Now, this evening's performance also reflects how the Tamil Language Council seeks to work closely with our community partners and organizations to present exciting offerings to all of us. It is through such partnerships that we demonstrate how we are stronger together. So I understand today's presentation is based on classic Tamil literature in Singapore, and it is showcased in a manner that brings to life the language and the appeal to new audiences, especially our youth, and I see many of them here today. So once again, thank you, Kalamanjari, for stepping forward with your first ever partnership with our Tamil Language Council, and a big thank you to your co-founder, Ms. Sundara Nayaki Vairavan, for her passion about the Tamil language and your past collaborations with the Tamil Language Festival. So, Kalamanjarika, Yenodaya Valtukal. So I think everyone is looking forward and eager to the performance, as I am. I hope all of you will invite and encourage your non-Tamil speaking friends like myself to participate in this Tamil Language Festival, and that you will also attend likewise other kinds of language festivals, like for example the Speak Mandarin campaign and Bulan Bahasa, or Malay Language Month, and also of course support the Speak Good English movement. So I wish everyone a very thoroughly enjoyable evening, and I wanted to say Elurukum Enodaya Valtukal. Thank you very much, Sundara, and back to you, Priya. Valtukal. Thank you so much, sir. It was really a pleasure to hear a few Tamil words from you, and heartfelt thanks to our Honorable Minister for gracing this occasion with his presence and for sharing his valuable thoughts in both Tamil and English, and encouraging us to attend the other languages, and for sparing few minutes of his very, very precious time amidst his very, very busy schedule. Thank you so much once again. Priya, I would like to add a few sentences to Mr. Alvin Tan. Mr. Alvin Tan, thank you so much. As you said, Chinese is also participating. Mr. Jericho, he's also going to recite a poem. So I would just like to highlight that to you. Wonderful. Hi, Jai. He's Mr. Jay. Vijay, can you just spot Mr. Jay so that Mr. Alvin can see him? Yeah, I've seen him. He's in a green color. Looks yes. Like there you go. Hi, Jai. All right. Yeah, he's also going to recite some poems. And in our past programs also, we have been including Malay participants and Chinese participants as well. And also we have had translations of Chinese and Malay translations and English translations of the works that we have been doing in our programs. I'd just like to highlight those things to you. Thanks. Thank you. It's such a wonderful mix of our cultural, multicultural yes. heritage, and it's very special. Thank you. True. Thank you, sir. Thank you, Mr. Alvin Tan. Mika Nandri. Nandri. சில மணித்துளிகள். அடுத்த சில மணித்துளிகள் கலாமஞ்சரியின் நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு பார்வை. Kalamanjari,
கலாமஞ்சரி திருமதி சௌந்தரநாயகி வைரவன் மற்றும் திருமதி ஸ்வர்ணா கல்யாண் இவர்கள் இருவராலும் இசை மற்றும் நடனம் வழியாக தமிழ் இலக்கியம் சிங்கையில் விண்ணளவு உயர்ந்து தழைக்க 2018 ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு. 2018 Kalamanjari was founded by Madam Saundaranayaki Vairavan and Srimati Madam Swarna Kalyan for growing Tamil literature in Singapore. 2018 நவம்பர் திருக்குறள் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2018 டிசம்பர் பாரதியார் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2019 பிப்ரவரி பாரதிதாசனார் நிகழ்ச்சி. 2019 மே ஆத்திச்சூடி நாட்டிய நாடகம். 2019 ஜூலை இளையர் தினத்தை ஒட்டிய பேச்சு போட்டி நடைபெற்றது. அதே மாதம் ப்ராஜெக்ட் ஸ்மைல் நிறுவனத்திற்கு நிதி திரட்டுவதற்காக கமலா கிளப்புடன் இணைந்து ஆத்திச்சூடி நாட்டிய நாடகம் மறுமுறை அரங்கேற்றப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் தமிழிசை பட்டறை நடைபெற்றது. செப்டம்பர் முத்து தாண்டவர் பாடல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. நவம்பர் தமிழிசை பட்டறை நடைபெற்றது. அதே மாதம் நவராத்திரி விழா நடைபெற்றது. 2020 சனவரி மாதம் நாட்டுப்புற பாட்டு தமிழ் கிராமிய இசை விருந்து நடைபெற்றது. 2020 ஏப்ரல் இணையம் வழி இசை கதம்பம் நடைபெற்றது. 2020 ஏப்ரல் அதே மாதம் நிச்சயமற்ற நிலையில் இறைவனே துணை இந்த கொரோனா காலத்தில் இது நடைபெற்றது. மே மாதம் மியூசிக் 360 சீரீஸ் கலாமஞ்சரி பங்கேற்றது. ஆகஸ்ட் மாதம் 2020 மழலை பாட்டு நடைபெற்றது. அதே மாதம் பெரிதினும் பெரிது கீழ் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் பாட்டு போட்டி நடைபெற்றது. கலாமஞ்சரிக்கு இசை வகுப்புகளும் நடைபெறுகின்றன. இந்நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் சிறப்புரை. சாற்றிய காப்புத்தால் செங்கீரை சப்பாண்டி மாற்றாரறிய முத்தமே வாரானை போற்றாரறிய அம்புலியே யாய்த்த சிறுபறையே சிற்றிலே பம்பு சிறு தேரோடும் 10 அடியார் வரைந்த பிள்ளை பருவம் பொலிவுடன் அரங்கில் வரையறை மீறி இன்றி 11ஆம் பருவம் துவக்கம் நன்று தங்கப்பா மாலை சூட சித்திர கைப்பழக்க முன்னோடி கவிபாடிய நன்னெறி தங்கம் இயலிசை நாட்டியத்துடன் அரங்கேறும் மன்றம் இது. கருவியாய் நீர் இருக்க கருவாய் 3 அடி இருக்க அருவியாய் சிறப்புரையாற்ற வருகவே என்று சிறப்புரையாற்ற சிங்கப்பூர் தமிழ் அறிவியல் கழக சார்பு நிலை பேச்சாளர் முனைவர் பேராசிரியர் சுபதின்னப்பன் ஐயா அவர்களை அன்புடன் கலாமஞ்சரியின் சார்பாக சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றேன். பிரியா ஒரு நிமிஷம். Mr. Alvin Tan, I think he's taking a leave. Can you just say a few words? Thank him. I think he has another event, so he needs to go. Can we just say a formal thanks to him? Thank you so much, sir. Thank you so much for your precious time. And it was really nice to have you. And we want you to be here with us throughout the entire program. But it was really good. At least we could have your time, and it was nice to hear. And we will definitely look into all the Tamil languages and all the other languages as well as per your suggestions. Thank you so much. Nandri Priya. So and everyone, I will follow this on Facebook Live as I move to my next event. But if you let me know which page is it, I'm going to log on immediately, and so I can follow on mobile. Oh, thank you so much. I will let Ms. Jade know about this, sir. I will just pass the link to Ms. Jade or Ms. Samantha, and so I'll that you can follow up on live, because I know it's live right now. Yes, that's right. That's right. Thank you so much, sir. Thanks for your interest. We really appreciate it. Of course, yeah. Yes. Let's join our hands and say goodbye to him, and let's keep him in touch. Thank you, Priya. Thank you, Sundara, Dr. Dinappan. Thanks, sir. Thank you so much. Thank you. Thanks. சிறப்புரையாற்ற ஐயா தின்னப்பர் ஐயா அவர்களே வருக வருக என்று மீண்டும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த அமைச்சர் அவர்கள் அழகான உரையை ஆற்றி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு மனோகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்னெறி தங்கம் பாட்டு என்னும் சிங்கப்பூரின் முன்னோடி தமிழ் இலக்கிய நூலை ஒரு சிறு அறிமுகம் செய்ய நான் உங்கள் முன் நிற்கிறேன். 2008 வரை சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்தை ஆராய்ந்தவர்கள் எல்லோரும்
இலங்கையிலிருந்து வந்த சதாசிவ பண்டிதர் இயற்றிய சிங்கநகர் அந்தாதி சித்திரக்கவிகள் என்னும் நூலைத்தான் முன்னோடி தமிழ் இலக்கியமாக கருதினார்கள். 2008 நம்முடைய தேசிய நூலக வாரியம் ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டது. அதிலே 1872 இயற்றப்பட்ட முனாஜத் திரட்டு என்னும் நூல்தான் அந்த சிங்கநகர் அந்தாதியை விட முந்தையது என்று குறிப்பிடப்பட்டது. பிறகு 2012 முனைவர் கோட்டி முருகானந்தம் என்ற தமிழாசிரியர் ஒரு சிங்கப்பூர் தமிழ் கவிதை வரலாறு என்ற நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலை நான் படித்தேன். அதன் வாயிலாக இந்த முனாஜத் திரட்டுக்கு முன்பாகவே 1868 நன்னெறி தங்கம் பாட்டு என்னும் நூலை நாராயணசாமி நாயகர் என்பவர் எழுதியுள்ளதாக அறிந்தேன். அவர் கோட்டி முருகானந்தம் வாயிலாக அந்த நூலை நான் பெற்று படிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய உரை விளக்கத்தையும் முன்னுரையையும் நான் எழுதி ஒரு ஆய்வு கட்டுரையாக நம்முடைய கோலாலம்பூரில் நடைபெற்ற அனைத்துலக தமிழ் மாநாட்டிலே படித்தேன். அந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது வளர்தமிழ் இயக்கத்தினுடைய சார்பாக ஒரு நிகழ்ச்சியை படைக்க வேண்டும் என்று கலாமஞ்சரி நிறுவனத்தின் நிறுவனர் திருமதி சவுந்தரநாயகம் அவர்கள் என்னை கேட்டார்கள். அதற்கு இந்த நூலை நாம் இப்பொழுது அறிமுகப்படுத்துவோமே என்று சொன்னேன். அதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை பற்றி ஒரு சிறு அறிமுகம், குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பதற்காக ஒரு சிறு அறிமுகம். இந்த நூலாசிரியருடைய பெயர் நாராயணசாமி நாயகர் என்பது. இவர் சிங்கப்பூரில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அண்மையில் ஒரு அட்டை வழியாக அறிந்தேன். நேற்று இரவு கோட்டி முருகானந்தத்துடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு நூலின் அட்டையை எனக்கு கொடுத்தார். அந்த அட்டையின் வாயிலாக நான் அறிந்த செய்தி என்னவென்றால், சிங்கப்பூர் தமிழ் மிஷன், அதாவது மிஷியோன் என்ற ஒரு நிறுவனத்தின் சார்பாக கல்வி கூடம் ஒன்று இருந்ததாகவும், அந்த கூடத்தின் தேசிகராக இந்த நாராயணசாமி நாயகர் பணியாற்றியதாகவும் தெரிந்து கொண்டோம். அதாவது தேசிகர் என்றால் ஸ்பிரிச்சுவல் குரு, ஆன்மீக குரு என்று பொருள். எனவே சிங்கப்பூர் தமிழ் மிஷன் என்று ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கிற வடதமிழ் இயக்கம் போல 1868 ஆண்டை ஒட்டியே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து தமிழ் வளர்ச்சிக்கு நம்முடைய தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. அந்த நாராயணசாமி நாயகர் என்பவர் இந்த சிங்கப்பூரிலே வாழ்ந்திருக்கின்றார். இந்த நூலை அவர் எழுதிய நோக்கம் என்னவென்றால், அவர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலையை எண்ணி பார்க்கிறார். அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த மலாயாவின் ஒரு பகுதியாக நம்முடைய சிங்கப்பூர் இருந்தது. அந்த சூழ்நிலையில் சிங்கப்பூர் நகரத்தினுடைய கட்டடங்களையும் சாலைகளையும் உருவாக்குவதற்காகவும் ரப்பர் தோட்டங்களில் பணியாற்றுவதற்காகவும் இந்தியாவில் இருந்து இந்திய தமிழர்களை வரவழைத்திருக்கிறார்கள். சஞ்சய் கூலி என்ற ஒரு ஒப்பந்த நிலையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கியமான தொழில் கட்டடங்களை உருவாக்குவது, சாலைகள் அமைப்பதுதான். இந்த நிலையில் அவர்கள் அதிகாரிகளுடைய நிர்பந்தத்தினாலும் அதிகாரிகளுடைய ஆணவ செருக்காலும் அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த துன்பங்களுக்கு ஆளான சூழ்நிலையில் அவர்கள் மது புழக்கம், நிறைய கல் உண்பது, பல தீய பழக்கங்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள். அந்த தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை நன்னெறிப்படுத்த வேண்டும், நல்லொழுக்கத்தின் கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கையினால்தான், அந்த சமுதாய உணர்வினால்தான் இந்த நாராயணசாமி நாயகர் என்பவர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். இந்த நூலுடைய பெயர் என்னவென்றால் நன்னெறி தங்கம் பாட்டு என்பது. இது பாடல் போன்ற இசை வடிவத்திலே பாட வேண்டியது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஆதி தாளத்தில் பாட வேண்டும், பைரவி ராகத்தில் பாட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது ஒரு இசை பாடல் என்றால், ஏனென்றால் இசை எல்லோரையும் ஈர்ப்பது, இழுப்பது. அதனால இசைப்பாடல் வடிவத்தில் அதை பாடியிருக்கிறார். 3 அடிகள் தான். அதில் 2வது அடி எப்பொழுதுமே தங்கம் என்ற ஒரு பெண்ணை அழைத்து இந்த செய்திகளை நீங்கள் கேள் என்று சொல்வது போல் அமைந்திருக்கும். எனவே 3 அடி பாடல், அது ஒரு கன்னி என்று சொல்லுவார்கள். அதுல 2வது அடி தங்கம் தங்கம் என்று வரும். அதனால்தான் இதுக்கு தங்கம் பாட்டு என்று பெயர். நன்னெறி என்று சொல்கிற பொழுது வேல்யூஸ், அதாவது நல்ல அறிவுரைகள், விழுமியங்களை சொல்லுவது என்று பொருள்.
அந்த அடிப்படையில் இந்த நூலை இந்த நாராயணசாமி நாயகர் என்போர் உருவாக்கி இருக்கிறார். மிக எளிய தமிழில், பேச்சு தமிழில் எல்லோருக்கும் புரிகின்ற வகையில் அமைத்திருக்கிறார். இந்த நூலுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தீய நெறியில் சென்று பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அடிமையாகி பல்வேறு வகையான கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி அவருடைய கெட்டு திரிவதை நோக்கி அதற்காக வருத்தப்பட்டு அவர்களையெல்லாம் நல்ல ஒழுக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும், நன்னெறிப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு, சமுதாய சீர்திருத்த நோக்கத்தோடு இந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார். எனவே பேச்சு தமிழில் எழுதப்பட்டது, எளிமையான தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூலினுடைய உள்ளடக்கத்திற்கு வருவோம். இந்த நூலினுடைய உள்ளடக்கம் திருக்குறளை மையமாக வைத்து அமைந்திருக்கிறது. இந்த திருக்குறளை அவருக்கு அளவு கடந்த ஈடுபாடு இருப்பது. எனவேதான் இந்த நன்னெறி தங்கம் என்ற பாட்டினுடைய அட்டைப்படத்திலேயே முதலாவது ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கள் சோர்வு என்ற திருக்குறளை அட்டைப்படத்திலேயே போட்டிருக்கிறார். எனவே திருக்குறளில் அவருக்கு மிகுதியான ஈடுபாடு உண்டு. அந்த திருக்குறள் அமைப்பு முறையிலேயே இவர் 10 பாடல்களாக ஒரு 16 அதிகாரங்கள் பாடியிருக்கிறார். அதை தவிர முன்னுரையாக 2 பகுதி இருக்கிறது. ஒவ்வொன்றும் 10 பாடல்கள், 3 வரிகளை உடைய 3 அடிகளை உடைய கன்னிதான். 2வது அடியில் கன்னி தங்கம் தங்கம் என்று வரும். அது அறிவுரைகளை சொல்வது போல அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களானால் முதலில் காப்புச்செய்யுள், கடவுள் வாழ்த்து, அவையடக்கம் என்று சில பாடல்கள் மரபு நிலையிலே அமைந்தது. என்றால் இந்த நாராயணசாமி நாயகர் என்பவர் சித்திரக்கவி. சித்திரக்கவி என்பது மரபு கவிதைகளிலே மிக மிக நிரடான ஒன்று. அதனை முதல்ல எழுதியிருக்கின்ற ஒரு பெரும் புலமையாளர். அவருக்கு எல்லா கவிகளும் தெரியும், 5 இலக்கணங்களும் வல்லவர், மிக சிறந்த புலவர். ஆனால் அவர் கீழ் இறங்கி மக்களுக்காக பேச்சு தமிழில் நல்ல அவர்களுக்கு புரியும் வண்ணம் எளிமையாக இந்த நூலை ஆக்கி இருக்கின்றார். அதுல முதலில் காப்பு செய்யுள், பிறகு தங்கம் என்ற ஒரு பெண்ணை அழைத்து நீ இதை கேள் கேள் என்று பல அறிவுரைகளை சொல்வது போல அமைந்திருக்கிறது. எனவே அந்த தங்கத்தை பற்றிய சில வர்ணனைகள் வரும். அதன் பிறகு இந்த ஆசிரியனுடைய சிறப்பு, அவர் எங்கே பிறந்தவர், அதாவது இந்த கோட்டி முருகானத்தின் கருத்தின்படி அவர் நாகப்பட்டினத்தை சார்ந்தவர் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே அந்த மாதிரி நாகூர், இது போல பல இடங்களில் வந்த செய்தி, அவருடைய தந்தையாருடைய பெயர், இவற்றை எல்லாம் கூறி அவருடைய செய்தியை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகுதான் உண்மையாக நூலினுடைய சிறப்பு ஆரம்பமாகிறது. முதலாவது பகுதி தலைப்பு பரம்பொருளை வழங்குதல், இறை வணக்கம். திருக்குறள் இருக்கிற கடவுள் வாழ்த்து போல இறை வணக்கத்தை சொல்லுவது. 2வது மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல தாய் தந்தையரை நாம் வணங்க வேண்டும். பெற்றோரை தந்தை தாய் பேன் என்று ஔவையார் சொல்லியது போல பெற்றோரை வணங்குவதற்குரிய செய்திகளை அவர் பாடியிருக்கின்றார். 10 பாட்டு. அதன் பிறகு மிக மிக வாழ்க்கையில் ஒருவன் முன்னேறுவதற்கு அடிப்படை தேவையாக இருக்கின்ற கல்வியினுடைய பெருமையை 10 பாடல்களில் சொல்கிறார். எனவே ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் கல்விதான் இருக்க வேண்டும். அதுதான் கேடில் விழிச்செல்வம். எனவே கல்வியினுடைய சிறப்பை, திருவள்ளுவருடைய கல்வி கல்லாமை என்ற அதிகாரங்களை மையமாக வைத்து 10 பாடல்களை பாடியிருக்கின்றார். அதன் பிறகு பொருளீட்ட வேண்டும், கல்வி இருந்தால் கல்வியின் வழியாக பொருளீட்ட வேண்டும் என்று பணத்தை குறித்து பாடியிருக்கிறார். அக்காலத்து மக்கள் பணத்தை விரயமாக செல்வதை குறிப்பிட்டு நீங்கள் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி, சேமிக்க வேண்டும் என்றெல்லாம் பணத்தினுடைய அருமையை சொல்கிறார். அதன் பிறகு பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய விபச்சாரம், பொய் சொல்லுதல், அதாவது களவு திருடுதல், கள் குடித்தல், கொலை, இது போன்ற தீய பழக்கங்களுக்கு அக்கால மக்கள் அடிமையாகி போன காரணத்தினால் தீய நெறிகளை காட்டுகிற நூல்களை எல்லாம் படித்து அவர்கள் தீமையான ஒழுக்கங்களில் ஈடுபட்டிருந்த ஒரு சமுதாய சூழலை நினைத்து அந்த நிலையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைப்பின் கீழும் மிக அழகான பாடல்களை பாடியிருக்கிறார். அதிலே ஒரு பாடலை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அதாவது கள் குடித்தலை வெறி என்று குறிப்பிடுகிறார். அந்த காலத்தில் இருந்த போதைப் பொருட்களின் வகைகள் எல்லாம் சொல்கிறார். கள், மது, காடி, கஞ்சா, அபின் முதலிய பல வகை சரக்குகளை பற்றி எல்லாம் அவர் பேசுகிறார். சுருக்கமாக ஒரு பாடல் பாருங்கள். கள்ளை குடித்து கட்டறிந்த மாடு போல் அல்லூரில்
வீழ்வது எல்லாம் தங்கம் அறிவு அற்றோர் செயலடி. அல்லூறு இது மலாய் சொல், நம்முடைய சிங்கப்பூருடைய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொல், சாக்கடை என்பதை சொல்லுகிறது. எனவே கள்ளை குடித்து கட்டு அவிழ்ந்த மாடு போல வெறி ஓட்டம் செய்வது போல நீங்கள் அல்லூரில் விழக்கூடாது என்று ஒரு அறிவுரை சொல்லுகிறார். இந்த அறிவுரையை நாம் பார்க்கிறோம். இதிலே சிங்கப்பூருடைய மனத்தை காட்டுகிற அல்லூரு என்ற சொல் வருகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வகையில ஒரு சொல் என்று சொல்லலாம். அதன் பிறகு எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்பதனால குரு, மாதா பிதா குரு, குருவை வணங்க வேண்டும், குருவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 10 பாடல்கள். அதற்கு மேல நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று செய்நன்றி அறிதலை திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். எனவே எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல பண்பை வலியுறுத்துகின்ற நன்றியை குறித்து என்று. அதன் பிறகு மனிதனுக்கு இருக்கின்ற ஆசைக்கெல்லாம் காரணம் பொறாமை, அந்த பொறாமை கூடாது என்பதை பற்றி 10 பாடல்கள். இறுதியாக ஒரு ஊக்கத்தை, மோட்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய வெள்ளத்தனைய மரநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது போல ஊக்கத்தை வலியுறுத்துவதற்காக 10 பாடல்கள். அதன் பிறகு இறுதியாக ஒழுக்கம், எனவே கேரக்டரைசேஷன், எனவே ஒழுக்கம் உடன் வாழ வேண்டும், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த ஒழுக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு பாட்டு. அதற்கு பிறகு வாழி என்று வாழ்த்து பாட்டு வருகிறது. எனவே இத்தகைய 16 தலைப்புகளில் 160 பாடல்கள். முதலிலே உள்ள 2 தலைப்புகள் பரம்பொருள், அதாவது காப்பு, அதுபோல ஆசிரியரை பற்றிய, தங்கத்தை பற்றிய 20 பாட்டு, 180, மொத்தம் 184 பாடல்கள் இந்த நூலிலே இருக்கின்றன. அதுல வாழி என்ற தலைப்புல அவர் என்ன சொல்கிறார் என்றால், வேத மெய்யறிவு நூல்கள், தத்துவ போதினி, உதயதாரக என்ற அந்த காலத்து தமிழ் இதழ்கள் இவற்றையெல்லாம் வைத்து வாழ்த்துகிறார். அதுவல்ல, இறை அடியார்கள் மட்டுமல்ல, ராணியாரையும், ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த காரணத்தினால் பிரிட்டிஷ் ராணியையும் வாழ்த்துவது போல அமைந்திருக்கிறது. இதனை வாசித்தோர், கேட்டோர், கற்றோர் எல்லோரும் நல்ல பயனை பெறுவார்கள் என்று, எல்லோரும் வாழ்க என்று வாழ்த்துகின்ற வகையில இந்த உள்ளடக்கம், இந்த நூலுடைய உள்ளடக்கம் அமைகின்றது. எனவே இந்த நூலுடைய உருவம் என்பது திருக்குறளை மையமாக வைத்து அமைப்பு 10 பாடல்களாக ஒவ்வொரு தலைப்பிலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த ஒவ்வொன்றையும் பார்த்தா 184 கண்ணி இருக்கும் என்று சொல்லலாம், 3 அடிகளை உள்ள பாடல். எனவே 2ஆம் அடியில ஒவ்வொரு பாட்டிலும் தங்கம் தங்கம் என்று வரும். இப்படி இதில் இசைப்பாடல் என்பதை இதனுடைய தாளம் ஆதி என்றும் ராகம் பைரவி என்றும் குறிப்பிடுகிறார். எனவே இவருக்கு இசையிலும் ஒரு நல்ல பயிற்சி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்தாற்போல இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை பார்த்தோம், உருவத்தை பார்த்தோம். இது எப்படி உணர்த்துகிறது என்பதை திருக்குறளை மையமாக வைத்து, திருக்குறளை பல இடங்கள் திருவள்ளுவரை போற்றுகிற முறையிலே அமைந்திருக்கிறார். அதை தவிர ஔவையாருடைய நீதி நூல் கருத்துக்களை எல்லாம், நீரளவை ஆகுமாம் நீராம்பல் என்ற செய்யுளை மையமாக வைத்து பேசுகிறார். அதுபோல அவர் காலத்தில் வாழ்ந்த யாழ்ப்பாணத்து புலவர்களுடைய நூல்களில் இருந்து சில நன்னெறி செய்திகளை எல்லாம் பேசுகிறார். நல்ல ஓமைகள், உருவகங்களை எல்லாம் கையாண்டு பேசுகிறார். அன்றாடம் வழங்கிய பேச்சு தமிழ் நடையில இவருடைய கவிதை அமைந்திருக்கிறது. இப்படி எளிமையான முறையில் அரிய கருத்துக்களை சொல்லுகின்ற போக்கிலே இந்த நூல் அமைகின்றது. இந்த நூலுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால், அந்த முதலில் நம்முடைய சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் எழுந்த நூல்களில் முன்னோடி நூல்கள் பெரும்பாலும் தெய்வத்தை பற்றி இருக்கின்றன, ஆனால் அதுவும் சமயத்தை சார்ந்தன இருக்கின்றன. ஆனால் இந்த நன்னெறி தங்கம் பாட்டு என்பது சமூகத்தை சார்ந்திருக்கிறது. சமூக முன்னேற்றம், தமிழ் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை கருதி அமைக்கப்பட்டது. இது ஒரு சிறப்பு என்று சொல்ல வேண்டும். முன்னோடி இலக்கியங்களில் சமூகத்தை பற்றிய சிந்தனை. 2வது சிறப்பு இது. அதாவது சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வரலாற்றை பார்த்தால் புலவர் இலக்கியம், பொதுமக்கள் இலக்கியம் என்று 2 வகையாக பகுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த நூல் பொதுமக்களுக்கான இலக்கியமாக, அதாவது பாப்புலர் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கான இலக்கியமாக முதல்ல அமைந்திருப்பதை பார்க்கிறோம். 3வது, இது சமூக சிந்தனையோடு மட்டுமல்லாமல் அறநெறி கருத்துக்களை வலியுறுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கிறது.
அதுபோல அடுத்த சிறப்பு என்னவென்றால் தமிழ் நடை. தமிழ் நடை என்பது பேச்சு தமிழை நாம் வலியுறுத்துகிறோம். எனவே சாதாரண மக்களுக்கு, எளிய பாமர மக்களுக்காக புரிகின்ற வகையில் பேச்சு தமிழ்ல இவர் எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார். எனவே பொதுமக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற கருத்துல பேச்சு தமிழ்ல பயன்படுத்தி இருக்கிறார். சிங்கப்பூர் சூழ்நிலையை வலியுறுத்துகின்றார். எனவே இவர்கள் அதாவது கள், குடி போன்ற தீய பழக்கங்களில் ஈடுபட்டிருக்கிற மக்களை திருத்தி தூய நெறியில், நல்லொழுக்க நெறியில் கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட முதல் முயற்சி தான் இந்த நன்னெறி தங்கம் பாட்டு என்னும் நூலாகும். இதனை இயற்றியவர் நான் சொன்னது போல சி.வி. நாராயணசாமி நாயகர் என்பவர். அவர் 1868 எழுந்த ஒரு நூல். இந்த நூல் தான் இப்பொழுது சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடி இலக்கியங்களில் முதன்மை நூலாக கருதப்பட்டிருக்கிறது. இதனை பற்றி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இல்ல பக்கத்தில் திண்மை தமிழ் என்ற பக்கத்துல நான் விரிவாக ஒவ்வொரு பாடலை பற்றியும் விரிவாக உரை எழுதியிருக்கிறேன், பிரித்து எழுதியிருக்கிறேன். அதுல திருக்குறள் செல்வாக்கு எப்படி இருக்கிறது, சாதாரண பேச்சு தமிழ் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு நான் எழுதியிருக்கின்றேன். அதனை நீங்கள் பார்த்து மேற்கொண்டு விவரம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற முயற்சியில நம்முடைய கலாமஞ்சரி குழுவினர் ஈடுபட்டார்கள். அது ஒரு நல்ல முயற்சி என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக சிறுவர் முதல் பெரியவர் வரை அவர்களை இந்த நூலில் இருக்கிற ஒரு சில பாடல்களை இசை வடிவாகவும் அதற்கு பொருள் சொல்லியும் ஆங்கிலத்தில் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் செய்த ஒரு நல்ல முயற்சியை நான் பாராட்டத்தான் வேண்டும். அந்த முயற்சியில் ஈடுபட்ட இந்த கலாமஞ்சரி நிறுவனத்தின் நிறுவனர் திருமதி சவுந்தர நாயகி வைரவனுக்கும் மற்றவர்களுக்கும் பாடி கொடுத்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்த சிறப்புரை. வரிசையா சிறப்புகளை கேட்டு 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 நாங்க இன்னும் அந்த சிறப்புரைகள் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஐயா. மிக்க நன்றி. உங்க சிறப்புரை ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லுச்சு. மலாய் வார்த்தைகள் எல்லாம் தமிழ் கவிதையில அந்த காலத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அல்லோர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அதெல்லாம் ஒரு புதிய தகவலா இருக்கு எங்களுக்கு. தமிழ் இந்த இலக்கணம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. மேடம், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இந்நூலில் இருந்து 23 பாடலுக்கு இசையமைத்தவர், இசையமைப்பாளர், ரிலாக்ஸ் ஸ்டுடியோ முனைவர் திரு கே. சிவராஜ். இதுக்கு மிருதங்கம் திரு எஸ். தேவராஜன், வயலின் திரு வே. சிவகுமார். நான் யார பத்தி பேசுறேன்ற அவங்களோட போட்டோஸையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். காணொலி ஒளிப்பதிவு நம்ம வாங்கு ஸ்டுடியோ திரு விஜய் சங்கர் ராமு. பாடகியர் இருவர், திருமதி சௌந்தரநாயகி வைரவன் மற்றும் திருமதி தேனு பழனியப்பன். நடன அமைப்பு பிரமிளா பாலகிருஷ்ணன், ருத்ரம் ஆர்ட்ஸ். Rudram Arts is a performing arts company which mainly focuses on Kuchipudi and also does other styles like Bharatanatyam. Rudram Arts in நடன மாணவர்கள் Nagamai Radha, daughter of Natarajan, Shubhadra, daughter of Ganeshan, Priyadarshini Shekhar, Sadasivam, Kripalini, Kavya, daughter of Ganeshan, Jamuna Rani, daughter of Mohana Kumar. இருபத்தி 3 பாடல்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தவர் திருமதி வள்ளிக்கண்ணு அருணாச்சலம். கடந்த 12 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகியாக பணிபுரிகின்றார். English translation to the introduction of the book is written by Professor Madhusudanan Annamalan. இப்பொழுது நாம மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இயல் இசை நாட்டியம் அங்கம் ஆரம்பம். நூலாசிரியர் சித்திர கவிஞரை பத்தி நம்ம ஐயா மிக சிறப்பா அவரோட வாழ்க்கை சூழல், அவரோட எண்ண ஓட்டம், அவருக்கு இசை ஞானம், அவருடைய இசை ஞானம், அவர் திருவள்ளுவர் மேல வச்சு திருக்குறளை அவர் அந்த கருத்துக்களை அவர் உள்வாங்கியிருந்தது, நம்ம பல சிறப்பு விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்லாம விட்ட ஒரு விஷயம் எனக்கு தெரியும்.
அது என்னன்னா நம்ம சித்திர கவிஞர் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சவரா இருந்திருக்காரு. இது ஐயாவும் சொல்லியிருக்காரு, தங்கமே தங்கமேன்னு. தங்கமே தங்கமேன்னு அவர் தன் பாடல்ல எழுதி இருக்கிறத படிக்கும் போது பொண்ணு மனசு உருகாம இருக்க முடியுமா என்ன? வாங்க அந்த தங்கத்தை வார்த்தையில எப்படியெல்லாம் உருக்கி ஒரு பொண்ணோட மனசை கரைய வைக்க நூலாசிரியர் முயற்சி செய்யறாருன்னு கலாமஞ்சரியின் ஆடலுடன் பாடலாய் மட்டுமில்லாமல் மழலை முதல் பெரியவர் வரை வாய்மொழி விளக்கத்தோடு கேட்டு ரசிக்கலாம். Let's start the music. முதலாவதாக வள்ளிக்கண்ணு அருணாச்சலம். Spotlight to வள்ளிக்கண்ணு அருணாச்சலம் S2. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் வள்ளிக்கண்ணு அருணாச்சலம். நான் ஒரு தொழில்நுட்ப நிர்வாகியாக பணிபுரிந்து வருகிறேன். நான் கூறவிருக்கும் கவிதையின் பாகம் இது. முகிலோடு அரலை முனிந்த குழலில் அகிழ்நரும் நிறை சூடிய தங்கம் அறைவதை நீ கேளடி. இதன் தமிழ் விளக்கம்: மேகத்தையும் கருமணலையும் போன்ற கூந்தலில் சந்தன நறுமணம் கமலத்திகளும் தங்கமே, நான் கூறுவதை கேள். இதன் ஆங்கில பொருளாக்கம்: Oh, my dear, with hair as dark and luscious as the black sand and clouds, filled with the aroma of sandal, please do heed to my words. நன்றி, வணக்கம். தங்க நன்றி. அடுத்ததாக காணொளி. இப்பாடலின் காணொளி இதோ உங்களுக்கு. அரலை முந்த குழலில் சூடிய தங்கம் அறைவதை நீ கேளடி. முகிலோடு அரலை முந்த குழலில் அகிழ்நரும் விரை சூடிய தங்கம் அறைவதை நீ கேளடி. முகிலோடு அரலை முந்த குழலில் அகிழ்நரும் விரை சூடிய தங்கம் அறைவதை நீ கேளடி. தங்கம் அறைவதை நீ கேளடி. ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததாக சுஷாந்த் ஐயர். S3 Spotlight. வணக்கம், என் பேர் சுஷாந்த் ஐயர். நான் யுவபாரதி இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கிறேன். குமிழ மலர் வென்ற குணநாசியோடு அமிர்த மொழி மேவுகின்ற தங்கம் அன்புறவே நீ கேளடி. இதன் பொருள்: குமிழ மலரை வென்ற பண்பு கொண்ட மூக்கிலையும் அமிர்தம் போன்ற இணைய சொற்களையும் பெற்ற தங்கமே, அன்பே என் சொல்லை கேள். இதன் ஆங்கில பொருள்: Oh my dear, with sharp nose that is more beautiful than the bale flower and uttering words as sweet as honey, listen to me with love. நன்றி. நன்றி தங்கமே. இது காணொளி. மலர் வென்ற குணநாசியோடு அமிர்த மொழி மேவுகின்ற தங்கம் அன்பு
அன்புறவே நீ கேளடி குமிழி மலர் வென்ற குணநாசியோடு அமுத மொழி மேவுகின்ற தங்கம் அன்புறவே நீ கேளடி தங்கம் அன்புறவே நீ கேளடி. அடுத்ததாக ரக்ஷிதா ரவி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரக்ஷிதா. நான் உயர்நிலை 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இப்பொழுது நான் படிக்கப் போகும் கவிதை. கஞ்சம் முகே வெட்கும் கண்ணியை நன்னறியை கிஞ்சம் உரைப்பதை கேள் தங்கம் கிருபை வைத்திலே. ஹலோ, இக்கவிதை யார் பேசுறது? அன்மியூட் பண்ணிருங்க. தாமரை நானும் கன்னி பெண் தங்கமே, என் மீது கருணை கொண்டு நான் கூறும் நல்லொழுக்க முறைகளை கொஞ்சம் கேள். இக்கவிதையின் பொருளாக்கம் ஆங்கிலத்தில். Oh my dear, bashful young girl, similar to a budding lotus, have mercy on me and listen to the good ethics I say. நன்றி, வணக்கம். நன்றி தங்கமே. அடுத்ததாக காணொளி. அடுத்ததாக S5 ஸ்பாட்லைட் அமிர்த வர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிர்தவர்ஷினி. நான் கிரசன்ட் பெண்கள் பள்ளியில் படிக்கிறேன். நான் கூறப்போகும் கவிதை. வேலோடு உவர் கைலை வென்ற விழியாலே மேலோர் மொழிக்கு இணங்கி தங்கம் மிழற்றலை நீ கேளடி. பொருள். வேலையும் கயல் மீனையும் வெல்லும் விழிகளை கொண்ட தங்கமே, சான்றோர் கூற்றினை ஏற்று நான் கூறுவதை கேள். உவர் என்றால் உவர்க்கும், மிழற்றலை என்றால் சொல்வதை. ஆங்கிலத்தில், Oh my dear, with sharp eyes that can win over spears and carp fishes, heed to the elderly. நன்றி, வணக்கம். நன்றி தங்கமே. இப்பொழுது காணொளி. வேலோடு உவர் கடலை வென்ற விழியாலே ஏதோர் மொழிக்கு நங்கி தங்கோள் நிலற்றலை நீ கேளடி. வேலோடு உவர் கடலை வென்ற விழியாலே ஏதோர் மொழிக்கு நங்கி தங்கோள் நிலற்றலை நீ கேளடி. தங்கோள் நிலற்றலை நீ கேளடி. அடுத்ததாக S6 யாழ் பாரதி. ஸ்பாட்லைட் S6. Yours is yes. இணைய அவையின் சான்றோருக்கும் என்னை ஈன்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முத்தமிழ் கலந்த முதல் வணக்கம்.
என் பெயர் யாழ் பாரதி. நான் தாச்சம் தொடக்க பள்ளியில் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். எனக்கு பட்டிமன்றங்களில் பேச மிகவும் பிடிக்கும். நன்னெறி தங்கம் கவிதை இதோ உங்களுக்காக. மாறன் மனைவி கொண்ட மாமகிழ் மாற்றிடும் பூரண சுந்தரியே தங்கம் புகழுவதை நீ கேளடி. இந்த கவிதையின் பொருள், மன்மதன் மனைவி ரதியின் பெருமகிழ்ச்சியை மாற்றி வருந்த செய்யும் அளவுக்கு பேரழகு வாய்த்த தங்கமே கூறுவதை கேள். Here is the explanation in English. Oh, my dear, one who keeps up to the great happiness of Radhi, the love god, Manmadan's wife, with your breathtaking beauty, listen to the praises. நன்றி, வணக்கம். நன்றி தங்கமே. இப்பொழுது காணொளி. அடுத்ததாக தக்ஷா ராமசாமி, S7 ஸ்பாட்லைட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தக்ஷா. நான் போவன் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். ஈரேழு நாளில் எழும்பும் மதி போன்ற சீரான முகம் மேவிய தங்கம் செப்பும் மொழி நீ கேளடி. இதனுடைய பொருள், 14 நாளில் தோன்றும் முழு நிலவு போன்ற அழகான முகம் கொண்ட தங்கமே, நான் சொல்லும் சொற்களை கேள். மதி சந்திரன் செப்பும் சொல்லும். Oh my dear, with invariable beautiful face, as the blossoming 14th day full moon, listen to the words I say. நன்றி. நன்றி தங்கமே. S8 தியான் கமல். வணக்கம். என் பெயர் தியான் கமல். நான் செயின்ட் ஜோசப் கல்வி நிலையத்தில் உயர்நிலை 2 படிக்கிறேன். நான் கூறவிருக்கும் கவிதை, அருந்துதி மேவும் அரிய திருக்கற்பை சிரமோடு வென்று வாழும் தங்கம் சித்தம் வைத்து நீ கேளடி. இதன் பொருள், அருந்ததியின் அரிய தெய்வ கற்பினை தலைமையோடு வென்று வாழ்கின்ற தங்கமே, மனம் வைத்து கருத்துடன் கேள். இதன் ஆங்கில பொருள், Oh my dear, abiding and living the life of chastity, which is ever protected by the God, listen with your heart. நன்றி, வணக்கம். நன்றி தங்கமே. இப்பொழுது காணொளி. S9.
அடுத்ததாக தர்ஷன் கமல் S9. வணக்கம், என் பெயர் தர்ஷன் கமல். நான் தானங் சிங் தொடக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் கூறப்போகும் கவிதை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்ற நல்ல மொழி போலவே நீ தங்கம் நாடியுரை கேட்பாயடி. அதன் பொருள் செல்வங்களில் எல்லாம் தலையாய செல்வம் கேள்வி செல்வமே என்ற வள்ளுவரின் நல்ல குரல் மொழி போல ஆராய்ந்து கூறிய உரையை கேள். இதன் ஆங்கில பொருள், Oh my dear, follow the wise words. The greatest richness amongst richness is words of knowledge. Embrace those and follow. நன்றி, வணக்கம். நன்றி தங்கமே. காணொளி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்ற செப்பு மொழி போலவே நீ தங்கோ நாடியுரை கேட்பாயடி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்ற செப்பு மொழி போலவே நீ தங்கோ நாடியுரை கேட்பாயடி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்ற செப்பு மொழி போலவே நீ தங்கோ நாடியுரை கேட்பாயடி. அடுத்ததாக S10 திருமதி வள்ளிக்கண்ணு அருணாச்சலம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வர்ஷினி அருணாச்சலம். நான் CHIJ கெலாக் தொடக்கப்பள்ளியில் தொடக்கநிலை 4இல் படிக்கிறேன். நான் படிக்க போகும் நன்னறி தங்கம் கவிதை. மதிவழி வல்லோர் மதியால் உரைத்த அதிப்புகழ் நூலிணங்கி தங்கம் அறிவதை தள்ளாயடி. இதன் தமிழ் பொருள், அறிவாற்றல் மிக்கோர் சிந்தனையால் கூறிய புகழ் பெற்ற நூலை ஏற்று அவர் கூறியதை தள்ளாதே. இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு, Oh my dear, accept and acknowledge the praised books created by clever minds. Don't ignore without understanding. நன்றி, வணக்கம். நன்றி தங்கமே வர்ஷினி.
திருமதி மீனா முத்தையா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் மீனா முத்தையா. நான் கணக்காளராக பணிபுரிகிறேன். நான் கூறப்போகும் கவிதை துடியோடு அரம்பை துணிநாசம் செய்யும் இடைகுரங்கு ஏந்திடையே தங்கம் இயம்புவதை நீ கேளடி. இதன் தமிழ் விளக்க உரை. உடுக்கையும் விண்ணுலக அழகியாகிய ரம்பையின் சேலையையும் முறையே அழித்து ஒதுக்கும் இடையையும் தொடையையும் கொண்ட பெண் தங்கமே சொல்வதை கேள். இதன் ஆங்கில விளக்க உரை. Oh, my dear, the one who slays the beautiful Rambay's clothing and jewelry with your attire, grace and charm. Listen to what I say. நன்றி, வணக்கம். தங்க நன்றி. இப்பொழுது காணொளி. துடியோடு அரம்பை துணி நாசம் செய்யும் இடைக்குரங்கு ஏந்திடையே தங்கோ இயம்புவதை நீ கேளடி. துடியோடு அரம்பை துணி நாசம் செய்யும் இடைக்குரங்கு ஏந்திடையே தங்கோ இயம்புவதை நீ கேளடி. துடியோடு அரம்பை துணி நாசம் செய்யும் இடைக்குரங்கு ஏந்திடையே தங்கோ இயம்புவதை நீ கேளடி. இப்படி அழகான ஒரு பொண்ண தான் சொல்றதெல்லாம் கேளு கேளுன்னு கவிஞர் சொன்னாருல்ல. இப்ப எதை பத்தி அவர் அறிவுரை சொல்ல போறாரு? ஐயா அவங்க சொன்ன மாதிரி தாய் தந்தை பேணுவது, வரவுக்கு தக்க எப்படி செலவு செய்யறது, குருவுக்கு மரியாதை செய்யறதோட அவசியம், நன்றி மறவாமை, களவு எவ்வளவு தவறானது, கல்வி கற்பதன் அவசியம், ஊக்கமுடையார் வெற்றி உடையார், புறங்கூறுவதை தவிர்ப்பது, இப்படிப்பட்ட நல்ல அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. இவற்றையும் இப்ப ஆங்கிலம் மற்றும் தமிழ் விளக்கங்களோட நாம பாட்டு கேட்டு ரசிக்கலாமா? முதல் அறிவுரை. S12 சந்தியா பிரசன்னா. வணக்கம். என் பெயர் சந்தியா பிரசன்னா. நான் நன்சியாவ் தொடக்கநிலை பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று பேசப் போகும் கவிதை கையோடு கால் கண் கத்தன் அழித்திருக்க ஐயோ பிறர் பொருளை தங்கம் அடைதல் மனு அறிவோ. இதன் தமிழ் பொருள். தங்கமே, கடவுள் நமக்கு கை கால் கண் சுகத்தை கொடுத்திருக்க அவற்றை பயன்படுத்தி உழைத்து பொருள் தேடாமல் ஐயோ மற்றவர் பொருளை பெற நினைப்பது மனித அறிவாகுமோ? இதன் ஆங்கில பொருள். Oh my dear, it is not the nature of human beings to take other people's things when blessed by Almighty with hands, feet and eyes. நன்றி, வணக்கம். நன்றி தங்கமே. இப்பொழுது காணொளி. கையோடு கால்கள் கத்தந்திழித்திருக்க ஐயோ பிறர் பொருளை தங்கம் அடைதல் மனோ அறிவோ. கையோடு கால்கள் கத்தந்திழித்திருக்க ஐயோ பிறர் பொருளை தங்கம் அடைதல் மனோ அறிவோ. அடுத்ததாக S13 திருமதி சுதா ரவி.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் சுதா ரவி. நான் மனித வளத்துறையில் பணிபுரிகிறேன். இப்பொழுது நான் கூறவிருக்கும் கவிதை கண்டால் ஒரு விதம் காணாது ஒரு விதம் மண்தன்னில் பேசும் பேரே தங்கம் மனுக்கடை என்னலாமே. இந்த கவிதையின் தமிழ் பொருள்: தங்கமே, ஒருவர் எதிரில் இருக்கும் பொழுது அவரை சிறப்பித்தும் அவர் எதிரில் இல்லாத போது அவரை இழிவுபடுத்தியும் பேசும் மக்களே இவ்வுலகில் மிக கேவலமான மக்கள் ஆவர். இந்த கவிதையின் பொருள் ஆங்கிலத்தில்: Oh my dear, there is no one more despicable than those who talk nicely in front of a person and badly in the absence of that person. நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு விதம் காணாது ஒரு விதம் மண் தன்னில் பேசும் பேரே தங்கம் மனுக்கடை என்னலாமே. கண்டால் ஒரு விதம் காணாது ஒரு விதம் மண் தன்னில் பேசும் பேரே தங்கம் மனுக்கடை என்னலாமே. கண்டால் ஒரு விதம் காணாது ஒரு விதம் மண் தன்னில் பேசும் பேரே தங்கம் மனுக்கடை என்னலாமே. அடுத்ததாக வள்ளிக்கண்ணு முருகப்பன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வள்ளிக்கண்ணு முருகப்பன். நான் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றுகிறேன். நன்னெறி தங்கம். எழுத்து அறிவித்தோம் இறை ஆகும் என்று வழுக்கு இல்லார் சொன்ன சொல்லை தங்கம் வாழ்த்தி பணிவாயடி. தமிழ் பொருளாக்கம்: தங்கமே, எழுத்துக்களை கற்பித்த ஆசிரியர் கடவுளுக்கு நிகரானவர். இன்று குற்றம் இல்லார் சொன்ன அறிவுரையை போற்றி அதன்படி நடப்பாயாக. அருஞ்சொற் பொருள்: வழக்கு என்றால் குற்றம் என்று அர்த்தம். ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு: Oh, my dear, one who teaches or educates is equivalent to God. Respect and bow to thee. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக சித்தார்த். வணக்கம், என் பெயர் சித்தார்த். நான் யுவபாரதி இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கிறேன். அல்லும் பகலும் ஆசை வெறுத்து செல்லமாய் காத்தவளே தங்கம் சீ என்று பேசாயடி. இதன் பொருள்: தங்கமே, இரவு பகல் பாராது தன் ஆசையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உன்னை செல்லமாய் கருதி வளர்த்த தாயை சீ என்று உதாசீனப்படுத்தி பேசாதே. இதன் ஆங்கில பொருள்: Oh my dear, she who devoted her day and night and considered you so dearly more than her pleasures, never ignore such a great mother. நன்றி.
நன்றி தங்கமே. காணொளி. அல்லும் பகலும் ஆசை வெறுத்து செல்லமாய் காத்தவளை தங்கம் என பேசாதடி. அல்லும் பகலும் ஆசை வெறுத்து செல்லமாய் காத்தவளை தங்கம் அடுத்து S16 ஆதித்யா கார்த்திக். வணக்கம், என் பேர் ஆதித்யா. நான் ஜிஐஎஸ் ஸ்கூல்ல 3ஆவதுல படிக்கிறேன். நான் இன்னைக்கு 3 பாட்டல் சொல்ல போறேன். துத்திருத்தின் கோடி துன்பம் அடையாமல் கெட்டியாய் காத்தவனே தங்கம் கேடு நினியாயேடி. இதன் பொருள் தமிழில்: தங்கமே, தீவர்களுடன் சேர்ந்து தீங்குறாமல் ஒன்னே கவனமாய் காத்தன் உன் தந்தைக்கு வரப்போந்து தீங்கு செய்ய கருதாதே. இதன் பொருள் ஆங்கிலத்தில்: Oh my dear, he who protected you from wrong friendship and guided you by keeping a careful watch never harmed such a father. நன்றி. நன்றி தங்கமே. இதன் காணொளி. துட்டருடன் கூடி துன்பமடையாமல் கெட்டியாய் காத்தவனை தங்கம் கேடு நிலையாயடி. துட்டருடன் கூடி துன்பமடையாமல் கெட்டியாய் காத்தவனை தங்கம் கேடு நிலையாயடி. துட்டருடன் கூடி துன்பமடையாமல் கெட்டியாய் காத்தவனை தங்கம் கேடு நிலையாயடி. அடுத்ததாக மிஸ்ஸஸ் சரஸ்வதி. அன்மியூட் பண்ணிக்கங்க சரஸ்வதி. வணக்கம், என் பேர் சரஸ்வதி. நான் சொல்லும் கவிதை: வரவுக்கு தக்க வாழ்க்கை நீ செய்தால் புறம் உள்ளோர் மெய் பாரடி தங்கம், புத்தி இது கண்டறியே. இதன் தமிழ் பொருள்: தங்கமே, வருமானத்துக்கு ஏற்றபடி நீ வாழ்க்கை நடத்தினால் நகரில் இருப்பவர்கள் பாராட்டுவார்கள். இதுவே அறிவு நெறி, தெரிந்து கொள். இதன் ஆங்கில பொருள்: Oh my dear, when you live within your means, the people will praise you and will appreciate that this is the way of clever people. நன்றி. நன்றி. காணொளி. வரவுக்கு தக்க வாழ்க்கை நீ செய்தால் புறமுள்ளோர் மெய் பாரடி தங்கம், புத்தி இது கண்டறியே. வரவுக்கு தக்க வாழ்க்கை நீ செய்தால் புறமுள்ளோர் மெய் பாரடி
அடுத்ததாக திருமதி சேது ரத்னா. வணக்கம், என் பெயர் சேது ரத்னா. நான் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர். இன்று நான் கூறப்போகும் கவிதை கடுகளவு செய்த கனமான நன்றியை நெடுக நினையாத பேர் தங்கம் நீசரின் தாழ்வாரமே. இதன் தமிழ் பொருள்: தங்கமே, ஒருவர் செய்த கடுகளவான பேருதவியை வாழ்நாள் முழுவதும் நினைத்து போற்றாதவர்கள் கயவரை விட கீழானவர்கள். இதன் ஆங்கில பொருள்: Oh my dear, those who don't remember the timely help, though it is small and insignificant as a mustard, are worse than a thief and are unworthy of the help rendered. நன்றி. தங்க நன்றி. காணொளி. களவு செய்த கனமான நன்றியை நெடுக நினையாத பேர் தங்கம் ஈசரின் தாழ்வாரமே. களவு செய்த கனமான நன்றியை நெடுக நினையாத பேர் தங்கம் ஈசரின் தாழ்வாரமே. களவு செய்த கனமான நன்றியை நெடுக நினையாத பேர் தங்கம் ஈசரின் தாழ்வாரமே. அடுத்ததாக மனோர் பழம் அம்மா அவர்கள். S19. மியூட்ல இருக்கீங்க அம்மா. அம்மா மியூட்ல இருக்கீங்க. மியூட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் நான் பண்றேன் உங்களை. வணக்கம். பேசுங்கம்மா. எனக்கு தமிழ் என்றால் உயிர். நான் வாசிக்கும் வரிகளை கூறுகிறேன். நீரளவே ஆகும் நீராம்பல் மாந்தர் வார் அளவே ஆகுமடி தங்கம் வையத்தில் ஓங்குவதே. அதன் பொருள்: தங்கமே, குளத்தில் உள்ள நீர் மட்டத்தின் அளவே அத்தண்ணீரில் வளரும் ஆம்பல் மலரின் உயரம் ஆகும். அதுபோல் உலகில் ஒருவனின் உயர்வும் அவன் உள்ளத்தின் உயர்ச்சியை பொறுத்தே அமைகிறது. ஆங்கிலத்தில்: Oh my dear, the height of the water lilies will be as much as that of the water in the pond. Likewise, the growth of a person in the world will be as much as his mind's desire. நன்றி, வணக்கம். தங்க நன்றி அம்மா. அடுத்ததாக காணொளி. S19 காணொளி. நீரளவேயாகும் நீராம்பல் மாந்தர் வாரளவேயாகுமடி தங்கம் மையத்தில் ஓங்குவதே. நீரளவேயாகும் நீராம்பல் மாந்தர் வாரளவேயாகுமடி தங்கம் மையத்தில் ஓங்குவதே. அடுத்ததாக திருமதி பொன்னி நடராஜன். வணக்கம், என் பெயர் பொன்னி. நான் உயர்நிலை 2 படிக்கிறேன்.
நான் கூறப்போகும் கவிதை ஊக்கமுடையாருக்கு உலகில் இரு பொருள் காக்கவே யுத்திடுமே தங்கம் கழலுவதை நம்படி நீ. இதன் பொருள், தங்கமே, ஊக்கமுடையவர்களுக்கு உலகில் அசையும் பொருள் அசையா பொருள் இரண்டும் காத்திட பெருகும், கூறுவதை நம்புவாயாக. இதன் ஆங்கில பொருள், Oh my dear, both the living and non-living things will protect the diligent and hardworking. Trust my words. நன்றி. நன்றி தங்கமே பொன்னி. ஊக்கமுடையார்க்கு உலகில் இரு பொருள் காக்கவே யுதித்திடுமே தங்கம் கழலுவதை நம்படி நீ. ஊக்கமுடையார்க்கு உலகில் இரு பொருள் காக்கவே யுதித்திடுமே தங்கம் கழலுவதை நம்படி நீ. அடுத்ததாக நாச்சம்மை சிவ சந்தோஷி வைரவன். வணக்கம். என் பெயர் நாச்சம்மை சிவசந்தோஷி வைரவன். நான் யுவபாரதி சர்வதேச பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கூறும் போகும் கவிதை, கல்வியை கற்றோர்க்கு கண்ட இடமெல்லாம் செல்வம் பொழியுமடி தங்கம் சித்தம் வைத்து கற்பாயடி. இதன் தமிழ் விளக்கம், தங்கமே, படித்தவர்களுக்கு அவர்கள் பார்க்கும் இடமெங்கும் செல்வம் பெருகும். எனவே மனதில் உறுதி கொண்டு படி. இதன் ஆங்கிலத்தின் பொருள், Oh my dear, educated will be surrounded by rich. Wherever they go, do read with dedication. நன்றி. நன்றி தங்கமே. இதன் காணொளி, கல்வியை கற்றோருக்கு கண்ட இடமெல்லாம் செல்வம் பொழியுமடி தங்கம் சித்தம் வைத்து கற்பாயடி தங்கம் சித்தம் வைத்து கற்பாயடி. கல்வியை கற்றோருக்கு கண்ட இடமெல்லாம் செல்வம் பொழியுமடி தங்கம் சித்தம் வைத்து கற்பாயடி தங்கம் சித்தம் வைத்து கற்பாயடி. கல்வியை கற்றோருக்கு கண்ட இடமெல்லாம் செல்வம் பொழியுமடி தங்கம் சித்தம் வைத்து கற்பாயடி தங்கம் சித்தம் வைத்து கற்பாயடி. நூலாசிரியரோட ஆதங்கத்தை, அந்த அன்னைக்கு இருந்த தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும்ன்ற ஆதங்கத்தை இப்போது சௌந்தரநாயகி மேடம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட அவங்களோட கருத்துக்களை அவங்களோட மகளோட சேர்ந்து பகிர்ந்துக்குவாங்க. நானும் மியூட்ல இருந்தேனா? நூலாசிரியரோட அந்த காலகட்டத்தோட ஆதங்கத்தை வந்து இப்போ மேடம் சௌந்தரநாயகி வைரவன் அவர்கள் நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. 1868 ஒரு கவிஞன் ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் சிங்கப்பூர் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி கனவு கண்டு அன்று எழுதிய வரிகளை நாம் கேட்டோம். அவர் எப்படியெல்லாம் சிங்கப்பூர் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதே போல இன்று சிங்கப்பூர் உலகின் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. பாதுகாப்பான சூழல், மக்களை மதிக்கும் அரசாங்கம், அரசாங்கத்தை மதிக்கும் மக்கள், உயர்தரமான கல்வி, சட்ட திட்டத்திற்கு உட்பட்ட மக்கள்,
மேலும் மத நல்லிணக்கத்தை எடுத்து கூறும் வகையில் ஒரு சீனர் இந்நிகழ்ச்சியில் 2 கவிதைகளை வாசிக்க இருக்கிறார். மொழியை போற்றும் வகையில் 1 மாத காலம் ஒரு மொழிக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது சிங்கப்பூர். ஆக அந்த கவிஞர் அன்று எத்தனையோ வருத்தங்களுடன் அந்த கவிதைகளை எழுதி இருக்கிறார். ஆனால் இன்று சிங்கப்பூரில் வாழும் மக்கள் அவர் நிறைய கனவுகளை கண்டு நல்ல அறிவுரைகளையும் அவர் கூறியிருக்கிறார். அந்த அறிவுரைகள் அனைத்தையும் இன்று சிங்கப்பூர் மக்கள் ஏற்றுக்கொண்டு உயர்தரமான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கின்றனர் என்பதற்கு இன்றைய நிலை ஒரு சான்று. அதன் அன்றைய புகைப்படங்கள் சிலவற்றோடு இன்று சிங்கப்பூர் வளர்ச்சி கண்டிருக்கும் நிலையையும் காணொளியாக நாம் கண்டு 2 பாடல்களுடன் இந்த நிகழ்ச்சியை இன்று ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். இறுதியாக திரு ஜெய்கோ. மீட்ல இருக்கு மேம். மேம் உங்களுக்கு மீட்ல இருக்கு. யாரு? நாம் அறநெறி மேவி அகிலத்தில் வாழ்வோர் குறைவின்றி எக்காலமும் கோபரனால் வாழி வாழி என்று அன்றே அந்த கவிஞர் வாழ்த்தி இருக்கிறார். அறநெறி மேவி இன்று சிங்கப்பூரில் நாம் அனைவரும் உயர்வான ஒரு வாழ்க்கை செழித்தோங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது அந்த கவிஞர்களின் ஆதங்கத்தை கனவுகளை மெய்ப்பிப்பதாக அமைந்திருக்கிறது. அந்த 2 பாடல்களை இப்பொழுது ஜெய் வாசிப்பார். வணக்கம், என் பேர் ஜெய். தன்னுயிர் போல தரணியே கற்கும் புனித ராணியவர் தங்கும் மேன்மேலும் வாரி வாரி. அறநெறி மேவி அங்கிலத்தில் வாழ்வோர் குறைவின்றி ஏகலமும் தங்கும் குபேரனால் வாரி வாரி. O darling, our Queen Excellency who protects the world as would her own life, live long forevermore. Praise to be you. O darling, may all those in this world live with righteousness and plenty. Praise be to you. Nandri, vanakkam. நன்றி. Golden thanks to you. பிரியா மீட்ல இருக்கீங்க. பிரியா மீட்ல இருக்கீங்க. இத்துடன் 23 பாடல்களை ஆடல், பாடல், விளக்கம்,
என்று கேட்டுவிட்டோம். நன்றி நவிலும் நேரம் இது. இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. இரண்டாவது வாழி இன்னொரு பாட்டு இருக்கு. தன்னுயிர் போல தரணியை காக்கும். சாங் 23. ஓகே, ஜெய்கோ வந்து சொல்றாரு. Jayko 23 song. Please read the. Yes, already recited. I recite again. You'll read the 23rd song. Okay. Arneri mevi angeletil varbur urevindri ye kalamum tangam gobirana vari vari. Oh darling, may all those in this world live with righteousness and plenty. Praise to be you. Nandri Vanakkam. Thank you again. Thank you so much. இதுக்கு காணொளி இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம். I think I recited the wrong verse. I'll recite the other one again. Tanuyir pola dharaniye karkum unida rani yever tangum main milum vari vari. Oh darling, our Queen Excellency, who protects the world as would her own life, live long forevermore. Praise be to you. Nandri Vanakkam. Thank you so much. நன்றி. வாழி 23 பாடல்களையும் நம்ம நல்லா கேட்டு சந்தோஷமா பாடல் எல்லாம் கேட்டு விளக்கம் எல்லாம் கேட்டோம். இனி நன்றி நவிலும் நேரம் இது. இது CD மியூசிக் ஆல்பம் லான்ச் பண்ண லிங்க் சொல்லிருங்க விஜய். எஸ் சார். இந்த பாடல்கள் எல்லாம் இசை வட்டா வெளியிட போறோம். இப்போ அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் அனைத்தும் இசை வட்டா வெளியிட போறோம். தற்போது இசை வெட்டுக்கு பதிலாக இணைய வெளியில வெளியீட்டு காண்கிறது. ஒரே ஒரு நிமிடம். தேனமை பழனியப்பனும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் ஸ்பாட் பண்ணுங்க விஜய். யாருங்க? தேனமை பழனியப்பன், இந்த பாடல்களை பாடிய தேனமை பழனியப்பன். ஓகே. வணக்கம் தேனு. வணக்கம் ஆச்சி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பாடின தேனமை பழனியப்பனுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு கலாமஞ்சரி மற்றும் திருமதி சௌந்தரநாயகி வைரவன் ஆட்சி அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த தருணத்துல கூறிக்கொள்கிறேன். உங்களை ஸ்பாட்ல ஆட் பண்றேன். நீங்க ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இப்பொழுது நம்ம அந்த இசையை வெளியிட போறாரு விஜய் சங்கர்ராமு அவர்கள். 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. வணக்கம். உங்களுடைய சார்ட் இதில் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ அதுதான் வெளியீடு. அந்த யூடியூப் மூலமாக உங்களை பார்க்க முடியும். அதையும் ஒரு முறை அதை பகிர்ந்துற ஒரே நிமிஷம்.
அந்த யூடியூப் லிங்கை நம்ம இசைவட்ட யூடியூப் லிங்க்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நம்ம அதுல அந்த லிங்க் வந்து அந்த சாட்ல எல்லாருக்கும் போட்டிருக்கோம். நம்ம அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். சிங்கப்பூர் வாழும் சங்கை வெள்ளைய பூவின் தங்கம் சற்புத்திரு சிங்கமடி. அனைத்து பாடல்களும் இந்த யூடியூப் லிங்க்ல இருக்கு. ஒரு 2 பாட்டு கேட்கலாம் விஜய். 2 பாட்டு இந்த டான்ஸ் பார்க்கலாம். ஓகே மேம். முகிலோடு அரலை மொந்த குழலில் அதில் வரும் விரை சூடிய தங்கம் அறைவதை நீ கேளடி. முகிலோடு அரலை மொந்த குழலில் அதில் வரும் விரை சூடிய தங்கம் அறைவதை நீ கேளடி. முகிலோடு அரலை மொந்த குழலில் அதில் வரும் விரை சூடிய தங்கம் அறைவதை நீ கேளடி. தங்கம் அறைவதை நீ கேளடி. ஒரு 2 டான்ஸ் மற்றும் போடுங்க விஜய். ஓகே, அடுத்த டான்ஸ். ஒரு 2 டான்ஸ் மட்டும் போடுங்க. குயிலி மலர் வென்ற குணநாசியோடு அமிர்த மொழி மேவுகின்ற தங்கம் அன்புறவை நீ கேளடி. குயிலி மலர் வென்ற ஓகே நாசியோடு அமிர்த மொழி அன்புறவை நீ கேளடி. தங்கம் அன்புறவை நீ கேளடி. விஜய் விஜய் vote of thanks போயிடலாம். மேடம் அதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் ஃபார்ம். ஓகே. சாட்ல வந்து நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம் ஷேர் பண்ணிருக்கோம். லிங்க் டைனி URL இங்க ஸ்கிரீன்லயும் அதை ஷேர் பண்றோம். இந்த படிவத்துக்கு போயிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். அடுத்ததாக நன்றியுரை திருமதி சரஸ்வதி அவர்களை நன்றியுரை நவில அழைக்கின்றேன். வணக்கம். கலாமஞ்சரிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வளர்தமிழ் இயக்கத்துக்கு நன்றி. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை அமைச்சர் திரு அல்வின் டான் அவருக்கு மிக்க நன்றி. சிறப்பு பேச்சு வழங்கிய திரு தின்னப்பன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி வழி நடித்த திருமதி பிரியா அவருக்கு நன்றி. இசை வணங்கிய திரு கே சிவராஜ் அவருக்கு நன்றி. இசை வாசித்த திரு தேவராஜன் திரு சிவகுமார் அவருக்கு மிக்க நன்றி. திருமதி சௌந்தர்ய நாயகியுடன் பாடல் பாடிய திருமதி தேனம்மை பழனியப்பன் அவருக்கு நன்றி. நடனம் அமைத்த ருத்ரம் ஆர்ட்ஸ் திருமதி பிரமேலா பாலகிருஷ்ணன் அவருக்கு நன்றி. காணொளி பதிவு செய்த திரு விஜய் அவருக்கு மிக்க நன்றி.
ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்த திருமதி வள்ளிக்கனவுக்கு மிக்க நன்றி. கவிதை வாசித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மொழிபெயர்ப்பில் உதவி செய்த திரு பழனியப்பன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நிதி ஆதரவு வழங்கி அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் வளர்தமிழ் இயக்கம் மற்றும் தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. புகைப்படங்களை, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்த சிங்கப்பூர் இந்தியன் அசோசியேஷன், அவங்களுடைய பேசேஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து அவங்களோட புகைப்படங்களை எங்களுக்கு பயன்படுத்திக்க அனுமதி கொடுத்ததுக்கு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து எங்களோட ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். மறுபடியும் கேளுங்க. யூடியூப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். நன்னெறி தங்கம் ஒரு 3 அடியும் தங்கமா இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தங்க நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட இந்த விழா நிறைவை நாடுகிறது. கலந்திருந்து விழாவை சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இவ்விழாவை ஜூம் வழியா அந்த பாடல்கள்லாம் சரியான வழியில போய் சேர்ந்துதாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. யூடியூப் லிங்க்ல ரொம்ப அழகா அந்த பாடல்கள் எல்லாமே தெளிவாக, அந்த பாடல்கள் எல்லாமே நல்ல ஒளி இசையோடு கேட்கப்படுகிறது. அதனால யூடியூப்ல போய் நீங்க அந்த பாடல்களை ரசித்து கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வளர்தமிழ் இயக்கத்திற்கு மீண்டும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. விஜய். Yes ma'am, I'll stop it.